ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் 10. ஸோ இங்கே வந்து 3 மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இருக்குது. அதில் வந்து மீன், மீடியன் அண்ட் மோடு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மோடு. ஸோ மோடில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ டைப் 1. ஸோ டைப் 1 வந்து finding mode for grouped data. The distribution of sale of shirts sold in a month is given below. Calculate the modal size of shirts sold. ஸோ இங்கே ஒரு grouped data கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவுக்கு நம்ம வந்து மோடு கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு மோடோட ஃபார்முலா தெரியணும், சரியா? ஸோ அப்போ மோடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, mode is equal to L plus F1 minus F0 by 2 times F1 minus F0 minus F2 into H. ஸோ மோடுங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மாடல் வந்து ஜஸ்ட்டு ஒரு குரூப் டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி ஜஸ்ட்டு சிம்பிளாக மோடு கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து L, F1, F0, F2, H இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு 1 by 1 சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது இதுதான் கிளாஸ் இன்டர்வல். ஸோ மேலே கொடுத்துருக்குறது தான் கிளாஸ் இன்டர்வல். ஸோ இப்போ 80 to 85 ஒரு கிளாஸ் இன்டர்வல்னால் அதில் லோவர் லிமிட் வந்து 80, அப்பர் லிமிட் வந்து 85. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்கிறது லோவர் லிமிட் அண்ட் செகண்ட் வந்து அப்பர் லிமிட். ஸோ அதேமாதிரி எக்ஸாம்பிள் 85 to 90 மீன்ஸ் லோவர் லிமிட் வந்து 85 அண்ட் அப்பர் லிமிட் வந்து 90. ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒரு மோடுன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல நம்பர் ஆஃப் ஷர்ட் சோல்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா இப்போ இந்த 80 to 85 சென்டிமீட்டரில் வந்து எத்தனை ஷர்ட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்குன்னா 33. இப்போ அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த இன்டர்வலுக்கு இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ மோடுனாலே டெஃபினிஷன் என்னென்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டாவில் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். ஸோ இந்த டேட்டாவில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 155. ஸோ எது அந்த ஹையஸ்ட் வேல்யூவோ அதை நம்ம வந்து F1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ F1 வந்து என்னென்னா 155. ஸோ இந்த கண்டுபிடிச்ச டேட்டாவை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். முதல்ல F1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து F0. F0னா என்னென்னா த பிஃபோர் ஒன், அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிறது தான் F0, விச் இஸ் கிவன் அஸ் 85. ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து F2. ஸோ இப்போ F2 என்ன வரும் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்து இருக்கிற நம்பர். ஸோ இப்போ F2 இஸ் 110. ஓகேயா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து F1 ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ F1 எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, கொடுத்த டேட்டாவில் எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, மேக்ஸிமம் வேல்யூ, அதுதான் F1. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது F0, அதுக்கப்புறம் இருக்கிறது F2. ஸோ இப்போ இந்த 3 டேட்டா நமக்கு கிடச்சிருச்சு, F0, F1, F2. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து H. ஸோ இப்போ ஹெச்னா என்ன அப்படின்னா, H இஸ் நத்திங் பட் கிளாஸ் சைஸ் இல்லை கிளாஸ் வித் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் 80 to 85. ஸோ அதில் என்னென்னா இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதுதான் கிளாஸ் சைஸ். இப்போ இந்த அப்பர் லிமிட் வந்து 85 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 85 மைனஸ் 80 தான் நம்மளுடைய ஹெச். ஸோ விச் இஸ் 5. ஸோ இது எல்லாத்துக்கும் சேமாக இருக்குமானா சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே அடுத்த நெக்ஸ்ட் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா 85 to 90. ஸோ தட் இஸ் ஆல்சோ 5. அதே மாதிரி இங்கே 5. ஸோ யூனிஃபார்மாக த்ரூ அவுட்டாக எல்லாமே என்னவாக தான் இருக்கும், 5 தான் இருக்கும். ஸோ இப்போ ஹெச் மீன்ஸ் நத்திங் பட்
கிளாஸ் சைஸ் இல்லை கிளாஸ் வித். அது என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேயா? ஸோ இப்போ இன்னும் என்ன இருக்குது லெஃப்ட் அவுட் அப்படின்னா எல். ஸோ இந்த எல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு மோடல் கிளாஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ மோடல் கிளாஸ் மீன்ஸ் எந்த ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த இன்டர்வல், அதுதான் மோடல் கிளாஸ். ஸோ அப்போ இந்த நம்ம கொடுத்த டேட்டாவில் மோடல் கிளாஸ் எது அப்படின்னா 95 to 100 தான் மோடல் கிளாஸ். ஸோ அந்த மோடல் கிளாஸ் எதுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா நம்ம எல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோட டெஃபினிஷன் என்னென்னா லோவர் லிமிட் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி மோடல் கிளாஸ், லோவர் லிமிட் ஆஃப் தி மோடல் கிளாஸ். அப்போ இப்போ ஒன்ஸ் நம்ம மோடல் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதில் லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் மீன்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறது லோவர் லிமிட் அண்ட் செகண்டில் இருக்கிறது அப்பர் லிமிட். ஸோ இப்போ எல் ஆப்வியஸாக என்ன இருக்கும் 95. ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் எல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமமாக இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே உள்ள கிளாஸ் தான் மோடல் கிளாஸ். ஸோ அதில் இருக்கிற லோவர் லிமிட்டை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த எல்லா டேட்டாவும் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ F1 means the maximum frequency, F0 is before and F2 is after the maximum frequency. So H means nothing but the class size or class width. So and next L means the lower limit of the modal class. ஸோ இப்போ இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எல். ஸோ எல் இஸ் 95 ப்ளஸ் F1 மீன்ஸ் 155 minus F0 is 85 by 2 times F1 minus F0 is 85 minus F2 is 110. ஸோ இந்த டேட்டாலாம் போட்டுட்டு ப்ராக்கெட் போடணும். ஸோ ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு ஹெச். ஸோ ஹெச் இஸ் நத்திங் பட் 5. ஸோ இந்த டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 95 அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது 155 மைனஸ் 85. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 70 கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல 155 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க விச் இஸ் 310. ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 85 மைனஸ் 110 இன்ட்டு 5. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா 95 ப்ளஸ் ஸோ 70 பை கீழே உள்ள கேல்குலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 310 மைனஸ் 85. ஸோ 310 மைனஸ் 85 பண்ணால் 225 வரும். ஸோ 225 மைனஸ் 110 இன்ட்டு 5. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 95 ப்ளஸ் 70 பை ஸோ 225 மைனஸ் 110 இஸ் 115 இன்ட்டு 5. ஸோ இப்போ இதில் நம்ம 70 இன்ட்டு 5 பண்ணலாம். ஆர் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த 5ஐயும் 115ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அதை கேன்சல் பண்ணோன்னா நம்பர் ரெடியூஸ்ட் ஆகிடும். ஸோ விச் இஸ் 23. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம 70யும் 23யும் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடலாம். ஸோ 70யும் 23யும் டிவைட் பண்ணுறது பாருங்கள். ஸோ 23. ஸோ 23 எத்தனை டைம்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ 23 3s are 69. ஸோ 69. ஸோ ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னா 1. ஸோ இங்கே சின்ஸ் அடுத்தது இல்லைனால நம்ம 0 போட்டோன்னா ஸோ 10ன்னு வருது. ஸோ 10ங்கிறது லெஸ்ஸராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே மறக்காமல் 0 போடணும். ஏன்னா லெஸ்ஸர் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம 100 எடுத்துக்கிறோம். ஸோ 100 மீன்ஸ் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா லைக் 4 டைம்ஸ் வருது. ஸோ நம்ம 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதனால் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த ஆன்சர் 70/23யோட ஆன்சரை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 3.04ன்னு எழுதிக்கலாம். ஸோ 3.04. ஸோ இப்போ 95 ப்ளஸ் 3.04 இஸ் 98.04. ஸோ நம்ம அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்ணோன்னா அதோட வேல்யூ 98ன்னு ஆயிரும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தோட மோடோட ஆன்சர் என்னென்னா நமக்கு அப்ராக்சிமேட் பண்ண அப்புறம் 98ன்னு கிடைக்கிது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் டு கால்குலேட்
மோடு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டட் 3